தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று இந்த ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல், சேலம், தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடத்தப்படுகிறது. இதை நாம் அனைவரும் அறிந்ததே. சரி, ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்றாங்களே, அதற்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த காலத்துல ஜல்லிக்கட்டுன்னு யாரும் சொல்லல. மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு முறை இருந்ததாம். சல்லி அப்படின்னா மாட்டின் கழுத்தில் அணிவிக்கும் ஒரு வளையம். புளியமர குச்சியை வளைச்சு கட்டி வளையம் மாறி காளையின் கழுத்தில் மாட்டியிருப்பாங்களாம். ஒரு 50 வருடம் முன்னால இந்த முறை மாறி சல்லி காசு, அம்மன் காசுன்னு சொல்றாங்க. அதாவது சல்லி அம்மன் காசு எனவும் இதை கூறுவாங்களாம். இதை மாட்டின் கொம்பில் முடித்து கட்டி விடுவார்களாம். காளையை அடக்கும் வீரர்கள் இந்த காசுகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த முறை புதுக்கோட்டையில் தொடங்கியதாக கூறுகிறார்கள். இந்த சல்லி காசு கட்டுவதையே காலப்போக்கில் ஜல்லிக்கட்டு என்று மாறியுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டுமானால் இதற்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டும். இதனாலே தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் சீமை பசுக்களை மட்டும் வாங்கி வந்து பால் விற்று சம்பாதிக்கின்றனர். இதில் வருத்தப்படும் விஷயம் என்னவென்றால், நம் நாட்டு காளை மாடுகளையும் பசு மாடுகளையும் வாங்கி வளர்க்க யாரும் தயாராக இல்லை. அப்படி வாங்கினாலும் அது வெகு சிலரே. இதனாலே பெரும்பாலானவை இறைச்சிக்காக பலி கொடுக்கப்படுகிறது. நன்றி.